பயிற்சி 7.1ல ஃபர்ஸ்ட் சம். ஆதி புள்ளியில் இருந்து t வினாடிகளுக்கு பிறகு ஒரு துகள் உள்ள தூரத்தின் அளவு s is equal to 2t² plus 3t. இதுதான் கேள்வி. மீட்டர் எனும்படி நேர்கோட்டில் ஒரு துகள் நகர்கிறது. இப்போ ரெண்டு கேள்வி கேட்டிருக்காங்க. t is equal to 3 மற்றும் t is equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசை வேகம். ஸோ இந்த பயிற்சியில் படிக்க போகிற ஃபர்ஸ்ட் ஃபார்முலா சராசரி திசை வேகத்துக்கான ஃபார்முலா. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா t is equal to 3 மற்றும் t is equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள கனப்பொழுது திசை வேகம். சராசரி திசை வேகத்துக்கு டைரக்டா ஃபார்முலா இருக்கு. கனப்பொழுது திசை வேகம் கண்டுபிடிக்கணும்னா இந்த கேள்வியை ஒரு முறை வகைப்படுத்தணும், ஒரு முறை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ நம்ம கணக்குக்குள்ள போகலாம். கொஸ்டின் வந்து எடுத்து எழுதிக்கலாம். எஸ்ன்னு கொடுத்தா கூட அது வந்து எஸ் ஆஃப் டீன்னு தான் எழுத போறோம். எஸ் ஆஃப் டி இஸ் ஈக்குவல் டு 2t² plus 3t. இது கேள்வி. இப்போ நம்ம சராசரி திசை வேகம் கண்டுபிடிக்கணும். சராசரி திசை வேகத்துக்கு ஃபார்முலா கொஸ்டின் எழுதலாம். நம்ம சராசரி திசை வேகம், நீங்க இதை ஃபுல்லா எழுதுங்க. s of b minus s of a by b minus a. இதுதான் சராசரி திசை வேகத்தோட ஃபார்முலா. இப்போ s of b s of a இருக்கு இல்லைங்களா, அப்போ b-யும் a-வும் நமக்கு தெரிஞ்சா இந்த கணக்கை ஈஸியா போட்டுடலாம். b a எங்க இருந்து எடுக்க போறோம்னா கேள்வியில இருந்தா. இந்த கொஸ்டின் பாருங்க, t is equal to 3 மற்றும் t is equal to 6 கொடுத்துருக்காங்களா. இதுல சின்னதா இருக்கிறது a, பெரிய நம்பர் b. ஸோ a வர இடத்துல 3 போட போறோம், b வர இடத்துல 6ன்னு பிரதியிட போறோம். இப்போ கொஸ்டின் போலாம். s of b என்னது 6. எங்க போய் பிரதியிடணும் இதவ? இந்த கேள்வி இருக்குது இல்லைங்களா, இந்த இடத்துல t வர இடத்துல நம்ம 6ன்னு பிரதியிட போறோம். ஸோ கொஸ்டின்ல போய் பிரதியிடலாம். 2 into 6² plus 3 into 6. 2 into 6² எவ்வளோ? 36 plus 6 3 18. இது 2 into 36 72 plus 18 is equal to 90. இது வந்து s of 6. அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? s of a இருக்கு இல்லைங்களா, இப்போ a வர இடத்துல நம்ம என்ன போட போறோம்? 3ன்னு பிரதியிட போறோம். இப்போ s of 3 is equal to, இதே தான் அந்த கொஸ்டின்ல போயிட்டு t வர இடத்துல என்னன்னு பிரதியிட போறோம்? t வர இடத்துல 3ன்னு பிரதியிட போறோம். ஸோ 2 into 3² plus 3 into 3. இது 2 into 3² 9, 6க்கு போட்டு போறீங்க, plus 3 3 9. 9 2 18 plus 9, 18யும் 9யும் கூட்டினீங்கன்னா என்ன வரும்? 27. ஸோ இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறோம் இல்லைங்களா, அந்த s of 6 s of 3. s of 3 எவ்வளவு கண்டுபிடிச்சிருக்கோம்? 27. இப்போ இந்த கண்டுபிடிச்ச இந்த ஆன்சரையும் இங்க இருக்கிற ஃபார்முலால பிரதியிட போறோம். இப்போ ஈக்குவல் s of b வந்து 6 மைனஸ் s of a வந்து 3. b மைனஸ் ஏனா 6 மைனஸ் 3. இப்போ s of b, அதாவது s of 6 இங்க கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லைங்களா, எவ்வளோ? 90. இப்போ அதை பிரதியிடலாம். 90 மைனஸ் s of 3 27 பை 6 மைனஸ் 3 3 ஈக்குவல். இப்போ 90ல இருந்து 27 கழிச்சிருங்க, 63 பை 3. இப்போ கேன்சல் பண்ணலாம் 3ஆம் வாய்ப்பாடில். 2 3 6 1 3 3 ஈக்குவல் டு 21. அப்போ இது ஃபைனல் ஆன்சர் எழுத போறோம். therefore சராசரி திசை வேகம், நீங்க ஃபுல்லா எழுதணும், 21ன்னு போட்டுட்டு இதோட விட்டுறக்கூடாது, அலகு பார்க்கணும். யூனிட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு கொஸ்டின்ல போய் பாருங்க. மீட்டர் கொடுத்துருக்காங்க, வினாடி கொடுத்துருக்காங்க. அப்போ எப்படி எழுதணும்னா மீட்டர் பர் வினாடி. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனுக்கான ஆன்சர். ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பாருங்க, t is equal to 3 மற்றும் t is equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள சராசரி திசை வேகம். ஸோ நம்ம சராசரி திசை வேகத்தோட ஆன்சரு 21 மீட்டர் பர் வினாடின்னு கண்டுபிடிச்சோம். அடுத்து நம்ம கண்டுபிடிக்க வேண்டிய செகண்ட் சப்டிவிஷன், t is equal to 3 மற்றும் t is equal to 6 வினாடிகளுக்கு இடையே உள்ள கனப்பொழுது திசை வேகம். நான் என்ன சொன்னேன்? கனப்பொழுது திசை வேகம் கண்டுபிடிக்கணும்னா இந்த கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா, இதை வந்து ஒரு முறை வகைப்படுத்தணும். இந்த கொஸ்டினை தான் நான் இங்க எழுதியிருக்கிறேன் பாருங்க. எஸ்ன்றதை s of tன்னு எழுதலாம். ஸோ இதுதான் கேள்வி. இதை வந்து ஒரு முறை வகைப்படுத்த போறேன். கவனிங்க நல்லா. கனப்பொழுது திசை வேகம் ஃபுல்லா எழுதணும் நீங்க கொஸ்டினை. இப்போ கொஸ்டின்ல வந்து ஒரு முறை வகைப்படுத்த போறோம். இந்த இருக்கு இல்லைங்களா, s of t வகைப்படுத்தினா s dash of t. s dash of t is equal to
2t². இந்த பவர் முன்னாடி வரும். அப்போ 2 2 4 பவரில் 1 கம்மியாகும். அடுத்தது 3 × t. பெருக்கலாக இருந்தால் கான்ஸ்டன்ட் அப்படியே வரும். டீயை வகைப்படுத்தினா 1. ஸோ இப்போ என்ன வரும்? 4t + 3. இதுதான் கனப்பொழுது திசைவேகம். இப்போ இது வந்து t = 3, t = 6 2 வினாடிகள் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்படி அந்த வினாடிகளுக்கு இடையே உள்ள கனப்பொழுது திசைவேகம் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் t = 3. t = 3 எனில் இப்போ போய் இங்க பிரதியிட போறோம். s dash of t = t வர இடத்துல 3 போடுங்க +3. அப்போ 4 3 12 +3 = 15 மீட்டர் பர் வினாடி. அடுத்தது t = 6 எனில் இப்போ s dash of 6 போட்டுக்கலாம் = 4 × 6 + 3 = 6 நாள் 24 +3 எவ்வளவு வரும்? 27 மீட்டர் பர் வினாடி. ஸோ இதுதான், இது வந்து s dash of 3, இது s dash of 6. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், செகண்ட் சப்டிவிஷன்ல ஃபர்ஸ்டோட ஆன்சரு. இது வந்து t = 6ன்னும் போது 27 மீட்டர் பர் வினாடி. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா 2 கேள்வி கேட்டிருந்தாங்க. சராசரி திசைவேகம், அதுக்கு ஃபார்முலா எழுதணும். s(r) கண்டுபிடிச்சோம், s(3) கண்டுபிடிச்சோம். அதை எடுத்துன்னு போயிட்டு ஃபார்முலாவில் பிரதியிட்டோம். இப்போ ஆன்சர் நமக்கு வந்து சராசரி திசைவேகம் 21 மீட்டர் பர் வினாடின்னு வந்தது. அடுத்து ரெண்டாவது கொஸ்டின் வந்து கனப்பொழுது திசைவேகம் கேட்டாங்க. கனப்பொழுது திசைவேகம்னா கேள்வியை ஒரு முறை வகைப்படுத்தணும். ஸோ ஒரு முறை வகைப்படுத்தினா நமக்கு இதுதான் கிடைக்கும். அப்போ t = 3 அப்படின்னு பிரதியிடணும். இந்த இடத்துல 3ன்னு போடலாம். t = 3, அதாவது t வர இடத்துல 3ன்னு போட்டு பிரதியிட்டோம்னா நமக்கு s dash of 3 வந்து என்ன கிடைக்குது? 15. அடுத்தது t = 6ன்னு பிரதியிடணும் s dashல. அப்போ அது 6 பிரதியிடும் போது நமக்கு ஆன்சர் 27ன்னு கிடைக்குது. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர்.